அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நௌஷாத் ரோஷன். ரோஷன் குக் வித் குக், அப்புறம் ரோஷன் கேட்ரஸ், இந்த 2 யூடியூப் சேனலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திண்டுக்கல் வந்திருக்கிறோம். திண்டுக்கல்லில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். திண்டுக்கல் ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப். இப்போது பின்னும் இங்கே வந்து சிட்டி மெடிக்கல், சிட்டி லேப் அப்படிங்கிறவங்க, அவங்க ஃபேமிலியோட வலிமா மிஸ்டர் ஆரிஃப், அவருடைய வலிமாவும் நாம் தான் பண்ணோம். இப்போ வந்து அவருடைய தம்பியோட வலிமா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். முக்கியமாக சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீடியோவில் பர்டிகுலராக நாம் வந்து கேட்ரிங் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. 2011 நினைக்கிறேன், 2011லையோ 2010லையோ நம்ம ஆரம்பித்தோம். பெரிய ஃபங்க்ஷன், அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பெரிய ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம கேட்ரிங்கில் வர்றதுக்கான நோக்கமே என்னென்னாக்கா, சேலத்தில் பொறுத்தவரையிலும், நான் நேட்டிவ் சேலத்தை பொறுத்தவரையிலும் அங்கே வந்து நிறையா சமையல்காரங்க வச்சு தான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ப்ரோக்ராம் பழக்கம். அவங்களுக்கெல்லாம் என்னென்னாக்கா ட்ரெடிஷ்னலாக சமையல்காரங்களே வச்சு பழக்கம். ஆனால் கோயம்புத்தூரில், சென்னையில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி 100-90 கல்யாணம் எல்லாம் கேட்ரிங்கில் தான் கொடுப்பாங்க. சில ஊரில் திருச்சி, மதுரை இவங்கெல்லாம் சமையல்காரங்களை வச்சு பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அதுக்கு காரணம், அவங்க ரொம்ப வருஷமாக அந்த காலகாலமாக அந்த பழக்கத்துலேயே அவங்க சிலருக்கு சந்தேகம் இருக்கும். நம்ம கேட்ரிங்கில் கொடுத்துட்டா அவங்க ஏதாவது சொதப்பிடுவாங்க, குவான்டிட்டி ஏதாவது கம்மியாக பண்ணிவிடுவாங்க, இல்லாட்டி கமர்ஷியலாக பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம கேட்ரிங் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமே என்னடானாக்கா, தி பெஸ்ட்டுங்கிற பேர் எடுக்கணுங்கிறது தான். ஒரு கேட்ரஸை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா முதல்ல அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்க்கணும், அவங்களுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ செக் பண்ணிங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் போங்க, ரோஷன் கேட்ரஸ்ன்னு, யூடியூப்பில் போங்க, இன்ஸ்டாலையும் நம்மளுடைய பதிவெல்லாம் இருக்குது. போனீங்கன்னாக்கா நம்ம யாரோடைய ப்ரோக்ராம் பண்ணோம், அவங்க எப்பேற்பட்ட விஐபிங்க, அந்த ப்ரோக்ராம், அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் அவங்கெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக நம்மளை சூஸ் பண்ணிட மாட்டாங்க. அவங்க எத்தனை ஃபங்க்ஷனை நம்மளை அனலைஸ் பண்ணி, நம்மளோட டேஸ்ட் எப்படி இருக்குது, நம்மளோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய மோஸ்ட் ஆஃப் த விஐபிஸ் கஸ்டமர்ஸ் இது நம்ம பண்ணும்போது குவாலிட்டியில் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ரெண்டாவது அவங்களுடைய ஃபீட்பேக் பார்க்கணும். நம்ம நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அந்த ஃபீட்பேக்கில் நம்ம கஸ்டமர்கிட்டே கேட்போம். யாரோ ஒருத்தர் நிற்க வச்சு இல்லை, யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்களே வச்சா ஃபீட்பேக் வாங்குவோம். அவங்ககிட்ட ஜென்யூனாக சொல்லுவோம், உங்களுக்கு ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் சொல்லுங்கள், மைனஸ் இருந்தால் மைனஸ் சொல்லுங்கன்னு. இப்போவும் உங்களுக்கும் நான் அதை தான் சொல்ல போகிறேன். இந்த யூடியூப் சேனலில் இந்த ப்ரோக்ராம் நான் போகிறதுக்கான நோக்கமே என்னடானாக்கா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரியான மெனு. நம்ம கேட்ரிங் ஆரம்பிக்கும்போது யோசிச்சதே என்னென்னாக்கா, நம்ம தி பெஸ்ட்டாக இருக்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், அப்போது யார்ட்டையும் இல்லாத மாதிரியான மெனு நம்மகிட்ட இருக்கணும். ஒரு கேட்ரிங் சூஸ் பண்ணுறாங்கனாக்கா என்னென்ன விஷயங்களை கவனிப்பாங்கனாக்கா, டேஸ்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கா, அவங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா, எத்தனை பேருக்கு சொன்னோம், 1000 பேர் சொன்னோம், 1000 பேருக்கு மேலே அவங்கள சாப்பிட வச்சாங்களா, இந்த 4 விஷயங்கள் தான் மெயினாக பார்க்கணும்.
நம்ம சமையல்காரங்களை வைக்கும்போது நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் சொல்கிறேன். ஒரு நல்ல பிரியாணி மாஸ்டர் கிடச்சிருவாங்க, ஆனால் ஸ்டார்டர்ஸு, ஆனால் ஸ்வீட்ஸு இதெல்லாமே ஒரு பெஸ்ட்டு டீம் அமையணுன்னாக்கா அது கஷ்டம். அது வந்து நிறைய பப்ளிக் அந்த நாலேஜே இருக்காது. யார் எந்தெந்த டீமை நம்ம சூஸ் பண்ணணும், ருமாலியை யார் சூஸ் பண்ணணும், ஸ்டார்டர்ஸை யாரை சூஸ் பண்ணணும், பெஸ்ட்டு சப்ளையர்ஸ் யார், அப்புறம் பாத்திரம் என்னென்ன வகையான பாத்திரங்களை எந்தெந்த பிராண்டு மசாலாங்க யூஸ் பண்ணணும், அவங்க எது வாங்கினாலும் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால தான் சமையல்காரங்க செய்யும்போது இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது நாம் எல்லாம் டிசைட் பண்ணது என்னென்னாக்கா இந்தந்த மசாலா தான். நெய்னாக்கா அக்மார் ஒரிஜினல் நெய் தான். அதே மாதிரி நம்ம எந்த மாதிரியான கடலெண்ணெய், பிரியாணிக்கு பியூராக மரச்சக்கில் கடலெண்ணெய், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் மசாலாங்க, எக்ஸ்பென்சிவான மசாலாங்க. ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகுதுனாக்கா ஒரு நல்ல சமையல்காரம் மட்டும் இருந்து அவங்ககிட்ட சுமாரான மளிகை ஜாமானமோ காய்கறியாக இருந்தாலும் கறி இருந்தாலும் அது ஒரு சுமாராக தான் இருக்கும் டேஸ்ட். அதே மாதிரி ஒரு சுமாரான சமையல்காரன்ட்டு எவ்வளோ நல்ல ஐட்டம் கொடுத்தாலும் அவங்களும் சொதப்படுவாங்க. ஸோ எல்லாமே ஒன்று சேரணும். ஒரு நல்ல சமையல்காரங்களாக இருக்கணும், அவங்கக்கிட்ட நல்ல மசாலாங்க இருக்கணும், அவங்கக்கிட்ட அந்த டேஸ்ட்டை வந்து சமைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உபசரிக்கும் போது ஒரு கனிவான உபசரிப்பு, அதை டேஸ்ட்டாக அது வந்து ஒரு அழகான முறையில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற மாதிரியான பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து சமையல்காரங்க இருக்கும்போது ஸ்டாலுங்க, இந்த மாதிரி கவுண்ட்ருங்க, இந்த மாதிரியான டிஷர்ட்ஸ், இந்த மாதிரியான யூனிஃபார்ம்ஸு, இந்த மாதிரியான வெசல்ஸு இதெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம நிறைய பேர் யோசிப்பாங்க, நாம் சமைக்கும்போது ஒரு 5 லட்ச ரூபாயிலே இந்த ப்ரோக்ராம் முடிச்சிடலாம், அவங்ககிட்ட கொடுக்கும்போது 6 லட்சம் ஆகுதுன்னு. அவங்களால அவ்வளோ எல்லா செலவுகளும் கணிக்க முடியாது, நம்மளால் கணிக்க முடியும். சின்ன சின்ன செலவுகளும் நம்ம கொண்டாட முடியும். ரொம்ப டிஃப்ரென்ஸே வராது. மீறி வந்துச்சுனாக்கா ஒரு 5 to 10% தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் அந்த 5 to 10% தான் நம்ம லாபம் கிடையாது. நம்ம லாபம் என்னன்னாக்கா நம்மகிட்ட ரெகுலர் டீம் இருக்குது, ரெகுலர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. சமையல்காரங்கலேருந்து, செஃப்லேருந்து, சப்ளை பண்ணுறவங்கலேருந்து, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். நீங்கள் வாங்குகிற மளிகை ஜாமான் 1 லட்ச ரூபானாக்கா நான் அது 90,000 ரூபாயில் வாங்குவேன். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் 1000 பேர் நடத்துகிறீங்கனாக்கா கிட்டத்தட்ட 25-30,000 ரூபாய்க்கு நீங்கள் பாத்திரங்கள் வாடகைக்கு எடுக்கணும். அந்த பாத்திரங்கள் என்கிட்ட ஏற்கனவே இருக்கும். ஸோ இந்த செலவினங்கள் எல்லாம் எனக்கு குறையும் போது அதில் ஒரு லாபம், இதில் ஒரு லாபம்னு ஒரு சின்ன லாபம். ஒரு மாதத்துக்கு 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் பண்ணோன்னா இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் கான்செப்ட். ஸோ சமையல்காரங்களோட நீங்கள் வந்து கேட்ரிங்க்கு வருவது ரொம்ப பெஸ்ட்டு கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டது தான் பெங்களூர்காரங்க, சென்னைக்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க. இப்போவும் நம்ம சேலத்தில் அது இல்லைன்னு தான் ஆரம்பித்து ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்மளாம் ரொம்ப அல்லாவோட கிருபையில் நம்ம ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணுறோம், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யார், அவங்களுடைய ஃபீட்பேக்கு. இதில் நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை அவங்க ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆகிருந்தாங்கனாக்கா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் மெசேஜ் போட்டிருப்பாங்க. பட் எல்லாமே என்ன மாதிரியான பாராட்டுறாங்க, இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனில் இன்றைக்கி என்ன வேணும்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி நம்ம மெனு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணது தான் நம்ம வந்து க்ரன்ச்சி ஃபிஷ், நம்மளுடைய ஹைதராபாத் லகன் தந்தூரி, சிக்கன் லெக்லேயே பண்ணுறது. இந்த மாதிரி மெனு, இந்த மாதிரி ஸ்டார்டர், இன்னும் நிறைய ஸ்டார்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். பட் இது ரொம்ப பேருக்கு பிடிச்சி போச்சு. இது ரெகுலராக எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் சொல்லப்போனால் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் அந்த ஸ்டார்டர்ஸ் ரெகுலராக நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி பிரியாணி, யூனிக்கான பிரியாணி, நம்ம பிரியாணியில் நெஞ்சரிச்சல் இருக்காது, கசப்பான ஏப்பம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிறைய பேருக்கு ஈஸி டைஜஷன், அதெல்லாம் நம்ம அல்லாவோட இருக்கிறது நம்ம ப்ரோக்ராமில் நம்ம பிரியாணியில் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். ருமாலி ரொட்டி, நார்மலாக ருமாலி ரொட்டின்னு பார்த்தா ஜஸ்ட்டு பால் போடுவாங்க, முட்டை போடுவாங்க, முடிச்சிடுவாங்க, அதுலேயே ரெடி பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீமு, ஃப்ரெஷ் க்ரீமு, அதில் ஒரு சோபர், ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் ஒரு தயிர் பச்சடியாக இருந்தாலும் அது எவ்வளோ யூனிக்காக பண்ண முடியும், எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம யோசித்து ஒவ்வொரு ஐட்டமும் அந்த மாதிரி பண்ணுறோம். டிஸ்போசபிள்ஸ், நம்ம எந்த மாதிரியான டிஸ்போசபிள் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான டைனிங் பேப்பர் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான கப்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து ரசித்து பண்ணுறோம். ஏன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா அவங்களுடைய ஃபங்க்ஷன் பேச்சு நாளைக்கு அதை பற்றி பேசினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க கெஸ்ட்டுங்களுக்கு கொடுக்குற ஒரே மரியாதை என்னடானாக்கா வரவங்களுக்கு உபசரிக்கிறது விருந்து தான். வரவங்களுக்கு சாப்பிட்டு போங்கம்பாங்க, போகிறவங்களுக்கு சாப்பிட்டீங்களாம்பாங்க. இன்றைக்கி நம்ம ரசித்து சமைக்க போகிறோம், ருசித்து சாப்பிட போகிற அந்த டைனிங்கோட அரேஞ்ச்மெண்ட்டையும் இன்ஷால்லா நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலாக ரோஷன் கேட்டர்ஸ் நௌஷாத் அங்கிள் வந்து
ரொம்ப க்ளோஸ் நமக்கு ஆக்சுவலாக எங்கள் வீட் ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்களுக்கு நம்ம கூப்பிடுவோம். ரொம்ப நல்லா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வர்ற க்ரௌடை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லபடியாக எங்களுடைய வலிமாவை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னோடய வலிமாவும் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய பிரதரோட வலிமாவும் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபுட் வந்து தி பெஸ்ட் ஃபுட்டு, ஸ்வீட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட்டாக குவாலிட்டியாக பண்ணுறாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக நினச்சி அவங்க பண்ணுறது தான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வந்தவங்க எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஹோப் யூ லைக். தேங்க்யூ.